யோவேல் 2வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். இன்னைக்கு ஏசப்பா உங்களை கடாட்சிக்க போறாரு. கடாட்சிக்க போறாருனாலே ஏதோ ஒரு அதிசயம் அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ வறுமை, வியாதி, கஷ்டம், பாடுகள் மத்தியில் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். இது வரைக்கும் அந்த பாடுகள் மத்தியில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் அந்த கண்ணீருக்கு பதிலை தந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை மாற்ற போகிறாரு. இந்த கடாட்சிக்கிறது, இந்த வேர்டோட மீனிங் இன்னும் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இது வரைக்கும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அமைதியாக இருந்திருக்கலாம். இனி ஆண்டவர் அமைதியாக இருக்க மாட்டார். உங்களுக்காக ஆண்டவர் வைராக்கியம் கொள்ளுவார். இது வரைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு சிறையிருப்புக்குள்ளாடி இருந்திருக்கலாம். இது வரைக்கும் ஏதோ ஒரு பாவ அடிமைத்தனத்துக்குள்ளாடி இருந்திருக்கலாம். ஆண்டவர் இனி அதில் விட மாட்டார். இதுக்கு மேலே இனி ஆண்டவர் உங்களை அலோவ் பண்ணவும் மாட்டார். ஏன்னா ஆண்டவர் உங்களுக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறாரு. வைராக்கியனாலே ஆண்டவர் இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் எதையும் தீங்க அனுமதிக்க மாட்டார். ஆண்டவர் உங்களுக்காக வைராக்கியம் கொண்டு உங்களை ஆண்டவர் சந்திக்க போகிறாரு. ஒரு தகப்பன் தன்னோட பிள்ளைக்கு ஒரு ஆபத்து சூழ்ந்திருக்கும் போது அங்கே போய் யோசித்துட்டோ பார்த்துட்டோ இருக்க மாட்டார். எவ்வளோ சீக்கிரமாக எவ்வளோ துரிதமாக செயல்பட முடியுமோ, எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதன் மத்தியில் அவர் ஒரு வைராக்கியத்தோடு செயல்படுவார் தன்னுடைய பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு. அதே மாதிரி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறாரு. இது வரைக்கும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கடாட்சிக்க முடியாதபடிக்கு உங்ககிட்ட ஏதாவது குறைகள், பாவங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட பாவ மன்னிப்பை கேளுங்க. ஏசப்பா உங்களுக்கு இறங்குவார். விசுவாசிங்க, அற்புதங்கள் எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.